நிச்சயமாக யுவராணி. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் டு படூர் புழல் சாலையானது பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு முக்கியமாக அதாவது சாலை சந்திப்பில் மேம்பாலம் ஒன்று பணி நடைபெற்று வருகிறது. இந்த பாலம் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலமாக இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. பணி கொஞ்சம் கொஞ்சமா நடைபெற்று வருவதால் இந்த வழியில் செல்வது எப்படி என்று தெரியாமல், அதாவது கல்லூரி மாணவர்கள் கேளம்பாக்கத்தில் இயங்கி வரும் செட்டிநாடு சட்டக் கல்லூரியில் பயிலும் 3 மாணவி மற்றும் 2 மாணவர்கள் என 5 மாணவிகள் நண்பர்கள் ஒரே காரில் கேளம்பாக்கம் நோக்கி புறவழி சாலையில் சென்றுள்ளனர். அப்போது அந்த பாலத்தில் நடைபெறும் பணிகள் முடிவடைந்த நிலையில் அதை சரியான கவனிக்காத நிலையில் அந்த பாலத்தில் இருந்து கார் கவிழ்ந்ததில் காரில் பயணம் செய்த 2 மாணவிகள், ஒரு மாணவர் உடலில் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் ஒரு மாணவி ஒரு மாணவன் பலத்த காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அருகில் உள்ள செட்டிநாடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் முதற்கட்டமாக தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து குறித்து போலீசார் கேளம்பாக்கம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த பால பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் அடிக்கடி தொடர்ந்து விபத்தானது நடைபெற்று வருகிறது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே இந்த பாலத்தை விரைந்து முடிக்கவும், பாலப்பணிகளை விரைந்து முடிக்கவும் கோரிக்கை வைத்துள்ளனர் யுவராணி.